போடாபொடியில வந்து என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண பையன் தான் கபிலன். கபிலன் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த போஸ்டர் டிசைன்ஸ்லாம் பண்ற ஒரு பையன். அவன் வந்து என்னோட ஏடி. ஸோ என்கிட்ட ஒரே ஒரு ஹெச்பி லேப்டாப் மட்டும் இருந்தது. அந்த லேப்டாப்ல வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். ஸோ அதனால ஃபோட்டோஷாப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த பையன் நல்லா டிசைன்லாம் பண்ணி குடுத்தான் எனக்கு. போடாபொடி டிசைன்ஸ்லாம் திடீர்னு ஏதாவது ஒண்ணு வெளில பண்ணா இவன்கிட்ட பண்ணுவேன். அப்போ இவன்கிட்ட கேட்டு டேய் இத பண்ணலாம்டான்னு சொல்லி டிசைனரா மாறிட்டேன். டோட்டலா வேற ப்ரொஃபைலுக்கே போயிட்டீங்க. ஆமா. பப்ளிசிட்டி டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சர்வைவலுக்கு. சர்வைவல்க்காக போஸ்டர் டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கபிலன் ஐடியா நான் சொல்லுவேன். கபிலன் அத வந்து ஃபோட்டோஷாப்ல எக்ஸிக்யூட் பண்ணுவான். நான் போய் பிட்ச் பண்ணிடுவேன் உங்ககிட்ட. நான் உங்களுக்கு டிசைன் பண்றேன் அந்த மாரிலாம் சொல்லி போயிடும். இதெல்லாம் போடாபொடி ரிலீஸ்க்கு அப்புறம். பண்ணி அப்படி வந்தது தான் வணக்கம் சென்னைன்னு ஒரு மூவி. அது ஏன்னா, அப்போ அனிருத்தோட அறிமுகம் கிடைக்குது. அனிருத் வந்து சஜெஸ்ட் பண்றாரு. இவங்க கிருத்திகா மேடம் கிட்ட. நீங்க டிசைன் பண்ணா இவங்க கிட்ட குடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் வணக்கம் சென்னை படத்தோட போஸ்டர் டிசைன் வந்து நாங்க பண்ணது தான். நானு, கபிலன். அப்ப அவங்க வந்து அப்படியே இந்த பக்கம் வைராஜா வைன்னு ஒரு ஃபிலிம் வருது. அது வந்து ஐஸ்வர்யா தனுஷ் மேம் அவங்களோட டைரக்ஷன். அங்கருந்து அப்படியே என்ன ஆகுது, அவங்க வந்து தனுஷ் சார் கிட்ட மூவ் பண்றாங்க. அது வந்து விஐபி படத்தோட விஐபி படத்தோட டிசைன் நம்ம தான் பண்ணது. ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் சாரும், அனியும் அந்த ஹார்மோனியம் வாசிக்கிற மாரி, அப்புறம் இந்த ரெஸ்லிங்ல பண்ற மாரி. அப்போ வந்து ஃபோட்டோஸா கரெக்ட்டா இல்ல. அப்போ நம்ம வந்து இந்த மாரி சார் ஃபோட்டோ ஷூட் ஏதாவது பண்ண முடியுமா சொல்லி கேட்டு, அப்போ சார் வந்து ஒரு ஒரு சின்ன இடத்துல வந்து அது ஃபோட்டோ வேல்ராஜ் சார் தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து, அத டிசைன் பண்ணி, அத டிசைன் பண்ணும்போது அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு இதாகி, அங்கருந்து அப்படியே அவருடைய அறிமுகம் கிடைச்சு, அங்கருந்து அப்படியே அடுத்த கட்டம். அப்போ விஐபில வேலை செய்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. விஐபில அசிஸ்டன்ட் டைரக்டரா திருப்பியும் ஏடி ஆயிட்டேன் அந்த படத்துல. ஏடி ஆகி அந்த படத்துல வேலை செஞ்சு, அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் அப்போ தனுஷ் சார் வந்து, என்னடா என்ன பண்ணேன்னா, அப்போ நான் சொல்றேன், என்கிட்ட ஒரு கதை இருக்கு சார். இப்போ இந்த பேரலல் டைம்ல தான் இந்த ஹீரோஸ் கிட்ட கதை சொல்றது எல்லாமே. அப்போ இந்த கதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். என்னடா கதை அப்படி சொன்னாரு. இது இருக்கு அப்படின்னா, அப்படிதான் அந்த நானும் நொடிதான் அங்கருந்து இங்க தான் ஆரம்பிக்குது லைஃப்.